This is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை நம்புறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வெட்டினரி கவுன்சிலிங் சம்பந்தமாகவும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது சார் நான் படித்தா வெட்டினரி தான் சார் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விசிஐ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா கவுன்சிலிங் மூலயமா நம்மளோட தமிழ்நாடு காலேஜுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வரலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் இது. சரியா, அதாவது உங்களோட மார்க் வந்து நீட்ல வந்து 450 அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க விசிஐக்காக ட்ரை பண்ணலாம். சரியா, முக்கியமா இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு காலேஜில் படிச்சீங்கன்னா போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 400 எபோவ் நீங்க ட்ரை பண்ணலாம். 450 எபோவ் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சவுத் இந்தியாவுக்கு என்ன பார்த்தா நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அதாவது உங்களுக்கு கையில எலிஜிபிள் மார்க் நீட்டோட எலிஜிபிள் மார்க் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்க பிரைவேட் வெட்டினரி காலேஜ்ல படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பிரைவேட் வெட்டினரி காலேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா இந்த ஏரியால இருக்கு. ஓகேவா, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 lakh ஒரு ஃபீஸ் வித் ஹாஸ்டலோட சேர்த்து. அப்படிப்பட்ட கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கிறோம். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டாஃப் தான் இருக்காங்க, நம்ம பசங்க தான் அங்க படிச்சுட்டு இருக்காங்க. சரியா, அதாவது 100 பேர் ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல 70 பேர் தமிழ்நாடு பசங்க தான் இருக்கிறாங்க. சரியா, அதனால அங்க இருக்க பசங்களே உங்ககிட்ட நான் தொடர்பு கொள்ள சொல்றேன். அது மூலயமா நீங்க வந்து அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசிஐ கவுன்சிலிங் நம்ம எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்றது, எப்படி நம்ம அப்ளை பண்றது, அதோட டேட் என்ன, அதோட சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. ஓகே, கூகுள் சர்ச் பார்ல போயிட்டு விசிஐ கவுன்சிலிங் 2026 போடுங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிஐன்னு அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணி என்னாச்சு பார்த்தா உள்ள போகலாம். நம்ம எம்சிசி வெப்சைட் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். பாத்தீங்களா, அந்த எம்சிசி வெப்சைட் அதாவது ஆல் இந்தியா கவுன்சிலிங் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இதுல ரொம்ப முக்கியமா பப்ளிக் நோட்டீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸை பத்தி நம்ம தெளிவா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல சில மாற்றங்கள் நமக்கு என்ன சொல்றீங்கன்னா வர்றதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே கொண்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்போம். நீங்க ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க போதுமானது. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னையிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங். சரியா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங். 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுக்குறாங்க. ரவுண்ட் 2 எப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு. சரியா, 2 நாள் தான் வந்து ரவுண்ட் 2க்கு வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியும் செப்டம்பர் 2ஆம் தேதி தான். அது வந்து ஏன்னா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுல்ல, சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் தான் பண்ண போகிறோம். அதனால 2 நாள் தான் கொடுக்குறாங்க. ஸ்டே வேகன்சி எப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, செப்டம்பர் 9ஆம் தேதி ஆரம்பிக்குது. 9, 10 2 நாள் தான் நமக்கு டைம். ஓகேவா, இதுதான் வந்து அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா கவுன்சிலிங் மூலமா நம்ம காலேஜுக்குள்ள, அதாவது நம்ம தமிழ்நாடு காலேஜுக்குள்ளே வரலாம். தமிழ்நாடு காலேஜுக்குள்ள வரணும் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். சரியா, அதனால நீங்க வெட்டினரி படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கையில அதாவது நீட் எலிஜிபிள் மார்க் இருந்துச்சு அப்படின்னா என்னால பர் இயருக்கு 6 to 7 lakh ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது நீங்க இங்க பிடிஎஸ் படிக்கிறதுக்கு பதிலா வெட்டினரிய நம்ம இந்தியாவுக்குள்ளேயே என்ன பண்ணலாம், பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க படிக்கலாம். சரியா, அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு பசங்க தான் அங்க படிச்சுட்டு இருக்காங்க. எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்த் இந்தியாவில தான் காலேஜஸ் வந்து இருக்கு. சரியா, ஓகே, இப்போ சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்துலாம். சீட் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லும் போது ரொம்ப முக்கியமா ரவுண்ட் 1 கூடிய சீட் மேட்ரிக்ஸ் வந்து பாருங்க. ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் எவ்வளவு சீட்ஸ் எந்தெந்த காலேஜில் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே பாருங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. இதை மட்டும் நம்ம என்ன தெளிவாக பார்த்துடலாம். இப்போ கர்நாடகா காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாருங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 சீட்டுக்குள்ள தான் இருக்கும் கர்நாடகா எடுத்துட்டீங்க அப்படின்னா. ஓகேவா, அதுக்கப்புறம் கேரளா எடுத்துட்டீங்க அப்படின்னா 19 + 15 இவ்வளவுதான் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 19 + 15 இவ்வளவு சீட்ஸ் தான் இருக்கு மொத்தமே. ஒரு காலேஜ்ல 19 சீட் இருக்கு, ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 15 சீட் இருக்கு. அப்போ மொத்தமா சேர்த்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு 35 சீட்டு கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாவே இல்லை கேரளாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க
பாண்டிச்சேரி ராஜீவ்காந்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் 15 சீட் தான் இருக்கு. அதுல கம்யூனிட்டி வைஸா பிரியும் போது சீட்ஸே நமக்கு இருக்காது. சரியா, அதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறதுலே எப்படியெல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து, அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்மளை ஆட்சி பண்ண கவர்மெண்ட்ல நினைச்சு நம்ம என்ன பண்ண கொஞ்சம் பெருமைப்படணும். ஏன்னா நீங்க எல்லா சீட்டையும் எடுத்து பாருங்களேன், எல்லா ஸ்டேட்ஸையும் எடுத்து பாருங்களேன், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான சீட்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. பாருங்க, நீங்க பாருங்களேன், நமக்கு வந்து 7 காலேஜ் இருக்குல்ல, 7 காலேஜ்லயுமே 15% சீட்டு. ஓகேவா, அப்ப நமக்கு கிட்டத்தட்ட வந்து 60, சரியா, 60 பிளஸ் 24 மொத்தமாக 84 பிளஸ் 12 96 சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது. அதில் கம்யூனிட்டி வைஸாக பிரியும் போது உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறது அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேவா, அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, அப்போ இதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே சேர்த்து இந்தியாவில் மொத்தமாக சேர்த்து இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நினைச்சு பார்த்தா தெளிவாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 858 சீட்டு. சரியா, 858 சீட் இருக்கு. அதை என்ன பண்றாங்க, கேட்டகரி வைஸா பிரிச்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப இந்த சீட்ஸை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா விசிஐ மூலியமா நமக்கு 18ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து, அதாவது இன்னையிலிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த தேவைகள் 450 அபோவ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இங்க பிடிஎஸ் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்க பிரைவேட் வெட்டினரி காலேஜில் 6 to 7 lakhs ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பெட் கிளினிக்கை வச்சு எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது. அதுக்கு நீங்க பிடிஎஸ் படிச்சுட்டு சும்மா தான் நீங்க இருக்கணும்.